இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய விஷயத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இதில் நடந்துகிட்ருக்கக்கூடிய மாதம் இப்போ ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் கடைசி 10 நாட்களுக்கான மிக முக்கியமான எச்சரிக்கையான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஏப்ரல் மாதத்தில் கடைசி 10 நாட்கள் சித்திரை மாதத்துடைய முதல் பகுதியாக வரும். சித்திரை மாதங்கிறது தமிழ் மாதத்தில் முதல் மாதம். ஸோ சூரியன் மேசராசியில் பயணம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் கடைசியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய முக்கியமான சம்பவங்கள் வந்து இருக்குது. அது தெய்வீகமான சம்பவங்கள் என்று சொல்லலாம். அந்த சம்பவங்கள் என்னென்னங்கிறத தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஆன்மீக ரீதியாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் கிரகங்களால் என்ன நடக்குங்கிற விஷயங்களை துலா ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயனடையலாம். ஸோ அதனால் துலா ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலனடைங்க. சரி, வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சித்திரையுடைய சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்குங்க. சித்திரை மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்களும் அவற்றின் சிறப்புகளும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் முதல் மாதம் சித்திரை மாதம். இது புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக கருதப்படுது. சித்திரை மாதத்தில் பல முக்கியமான சிறப்பு நாட்கள் இருக்குது. இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் ஆகியன செல்வ வளத்தை பெருக செய்யும். அப்புறம் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கான வழிபாடாக சித்திரை வழிபாடானது பார்க்கப்படுது. ஆக்சுவலி சித்திரை மாதம் சிவபெருமான், அம்பிகை மற்றும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கான வழிபாடுகள் சித்திரை மாத வழிபாடாக கருதப்படுது. இந்த சித்திரை மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள்கள்லாம் இருக்குது. அதனுடைய சிறப்புகள் பற்றி முதல்ல தெரிந்து கொள்ளணும். தமிழ் வருடங்களில் முதல் மாதம் சித்திரம். சூரிய பயணம் சித்திரை மாதத்தில் முதல் ராசியான மேசத்தில் தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து 12வது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார். இந்த சுழற்சியே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். எனவே சூரியனுடைய பயணம் தொடங்குவது முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடப்படுது. கேரள மாநிலத்தில் சித்திரை முதல் நாளானது சித்திரை விசு என்ற பெயரில் கொண்டாடப்படும். பங்குனி மாத கடைசி நாள் இரவில் தங்கம், வெள்ளி பொருட்கள், நவரத்னங்கள், பல வகைகள், காய்கனிகள், புத்தாடை, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, தேங்காய் ஆகியவற்றை பூஜரையில் அழகாக அலங்கரித்து வைப்பாங்க. மறுநாள் அதிகாலையில் எழுந்தோ அந்த மங்கள பொருட்கள் தான் முதல்ல பார்ப்பாங்க. இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையானது இருக்குது. இதுதான் சித்திரையுடைய ஃபஸ்ட்டு சிறப்பு என்று சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சித்திரையுடைய சிறப்பு என்னன்னா சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைவார். அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினார். அந்த நாளே மக்கள் சித்திரகுப்தனுக்கு விரதம் இருக்கணும் என்பது சொல்லப்படுது. அப்படி விரதம் இருந்தீங்கன்னா பாவ கணக்கு குறைந்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அதே போல் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் இருக்குது. சித்ரா பௌர்ணமி அன்று இவருக்கும் இவருடைய மனைவியான கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளோடு திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறும். அதனால் இந்த மாதத்தில் 2வது சிறப்பு சித்ரா பௌர்ணமி. இது மிக விசேஷமானது. இந்த சித்ரா பௌர்ணமி என்று நிலவின் முழு வெளிச்சத்தில் பூமியின் சில பகுதிகளில் ஒரு வகை உப்பு வெளிவரும். அது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பாங்க. இது மருத்துவத்துறையில் இன்றும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருளுங்க. அப்புறம் இந்த சித்திரையில் 2வது சிறப்பு என்னன்னா மதுரை சித்திரை திருவிழா தான். சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம் தான். இந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் இருக்குது. மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண அன்னர் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளோடு புறப்படுவார்.
தன் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது எனக்கூடிய தாள்கள் வைகை கரையை அடையும் போது அவருக்கு வந்து சேரும். கோபத்தோடு ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார். அழகர் ஆற்றில் இறங்குவதற்கான வெளியூர்லேருந்து மக்கள் அலையலையாக வருவாங்க. இது 2வது சித்திரையுடைய பெரும் விசேஷம் என்று சொல்லலாம். அப்புறம் 3வது அக்ஷய திருதி. அக்ஷய திருதி என்பது சித்திர மாதத்தின் வளர்பிறையின் 3வது நாளில் வரக்கூடிய திருதி தான். அக்ஷய திருதி என்றால் எப்போதும் அல்லல்ல குறையாத என பொருள்படும். அதாவது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நல்ல செயல்களுக்கான தான தர்மங்கள் அல்லல்ல குறையாத அதிக பலனை தரும். பார்வதி தனது பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்ததும் இந்த நாளில் தான். அக்ஷய திருதி அன்று உங்கள் ராசிக்காரங்க தயிர் சாதம் தானம் செய்திங்கன்னா ஆயுள் பெருகும். இனிப்பு பொருட்கள் தானம் செய்திங்கன்னா திருமண தடையாகலோ. உணவு தானியங்கள் தானம் செய்தால் விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது. கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு பலம் பெறும். இதெல்லாம் அக்ஷய திருதியுடைய சிறப்புகள். அப்புறம் இந்த அக்ஷய திருதி இந்த வருடம் ஏப்ரல் 30ஆம் தேதி வருது. இந்த நாளில் தங்கம் வாங்கினீங்கன்னா இல்லத்தில் செல்வம் குவியும் என்பது ஐதீகம். சித்திரையில் வரக்கூடிய அக்ஷய திருதி என்று வசதி படைத்தவங்க தங்கம் வாங்குங்க. தங்கம் வாங்க முடியாதவங்க நீங்கள் இந்த நாளில் ஒரு மங்கள பொருட்களை வாங்கலாம். மஞ்சள் உப்பு குடும்பத்துக்கு செல்வ செழிப்பை தரும். அதனால் இந்த பொருட்களை வாங்கலாம். இந்த தினம் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளை நிறத்தாலான பச்சரிசி மல்லிகைப்பூ போன்ற பொருட்களையும் வாங்கலாம். மெயினாக மகாலட்சுமிக்கு பால் பாயாசப்படுத்தி வழிபாடு செய்யணும். இதனால் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம். அப்புறம் சித்திர மாதத்தில் வளர்பிறை பஞ்சமியில் திருமகள் பூலோகத்தில் வந்ததாக கருதப்படுது. எனவே இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை செய்து வழிபாடு செய்திங்கன்னா செல்வமானது பெருகும். அப்புறம் சித்திர மாத வளர்பிறை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுது. எனவே இதில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் தாங்க சித்திரையுடைய சிறப்புகள். இவ்வளோ நேரம் சித்திரையுடைய சிறப்புகளை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் துலா ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. துலா ராசி சித்திரை 3, 4 பாதம், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ துலா ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. கூர்மையான தரசு என்பதற்கேற்ப புத்தி யோசனையோடு அதே வேளையில் கவர்ச்சியாகவும் பேசி அனைவரிடமும் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இந்த கடைசி 10 நாட்கள் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியை போல சுடலாம். ஆனால் வார்த்தைகள் வழிகாட்டக்கூடிய ஒளி நிறைந்திருக்கோ. நல்ல செய்கைகளினால் மட்டுமே புகழ தக்க வைக்க முடியும். வீடு மனை வாகன வகைகளில் திருப்தியான நடைமுறைகள் இருக்கும். உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் தலை குனிந்து திரும்பி போய்விடுவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமையானது இந்த 10 நாட்கள் உங்கள் ராசிக்கு சிறக்கும். உத்தியோகத்தில் அரசு ஊழியர்கள் பொதுமக்களுடைய கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை உருவாகும். தனியார் துறை ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்பணும். பொருளாதாரம் சரளமாக கிடைக்கும். இருக்கக்கூடிய புகழை தக்க வைக்க நேரம் சரியாக இருக்குது. அப்புறம் வியாபாரிகள் உங்கள் தொழிலை மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டிங்கன்னா தகுந்த பொருளாதாரம் பெறுவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடந்த காலங்களில் ஆதாயமாய் கிடைத்த பொருளாதார சுபமங்கல செலவுகளை உருவாக்கி உங்களுக்கு வெற்றியை தரும். அப்புறம் பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கை சேமிப்பை குடும்ப சுப செலவுகளுக்காக பயன்படுத்த புதிய வாய்ப்புகளானது ஏற்படும். தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கிறதுக்கு மார்க்கங்கள் நிரம்பவே உண்டு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த சாதனை படைத்து பாராட்டுகளும் விருதுகளும் பெறுவீங்க. மனம் ஆன்மீக வழியை அதிகம் நாடும். பேசக்கூடிய வார்த்தைகளில் அனல் வீசும். நற்செயல்கள் செய்வதனால் புகழ் பலம் பெறுவீங்க. அப்புறம் அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படும். மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். பணத்தை இழக்க நேரிடலாம். நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது. மாணவர்கள் மெக்கானிக்கல் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறணும். நண்பர்கள் எல்லா வகையிலையும் உதவி புரிவாங்க. ஆயுள் பலம் பெறுவீங்க. தந்தை மகன் உறவு சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களோட ராசிக்கு இந்த 10 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.